ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல். ஒரு அற்புதமான இந்த படைப்புல இந்த ஞானாற்றுப்படை வகுப்பறையில சப்த நிசப்தம் என்ற தலைப்போட நாம 19வது முறை முற்றோதல் பயணம் மேற்கொண்டிருக்கோம். இதுல ஆத்ம அசரீரி என்ற எல்லைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்முடைய தேகம், இந்த உடம்பு என்னன்னு சொல்றோம்? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மலத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல், மனம், உயிர். அப்ப இது ஒரு மலம் தானே. அப்ப இந்த மலத்தை எது வாசனை பொருளாக மாற்றும்? எது இப்போ இது மலம்னு தெரிஞ்சு போச்சு, இந்த மலத்தை உங்களால சாப்பிட முடியுமா? உண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த மலத்தையே மணக்கின்ற பொருளாக மாற்றி விருந்துக்கு இணையாய் மாற்றக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஒரு இலையை பரிமாறி அதுல மலம் வச்சா எப்படி சாப்பிட முடியாதோ, ஆனால் அந்த மலத்தையே விருந்துக்கு இணையாக ஒரு பொருள் மாற்றி தருதுன்னா அது எப்பேற்பட்ட பொருளா இருக்கும், எப்பேற்பட்ட அருளா இருக்கும், எப்பேற்பட்ட அதிர்வாக இருக்கும். அதை அதை இந்த உலகம் உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு துன்பம் வருது. ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் அதுக்கு ஒரு நல்ல விஷயம். என்னுடைய மனைவி வந்து 1/4 பவுன் நகை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லது, 1/4 பவுன் என்னால வாங்கி தர முடியல, என்கிட்ட பணம் இல்லை. உண்மைதான். அப்போ அதாவது அவர்களுக்கு வாங்கி தர மறுத்தாலோ அல்லது வாங்கி தர முடியாது என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக படிந்தாலோ இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன தேர்வு வைக்கும்னா, உன்னால 1/4 பவுன் இல்லை, நீ உனக்கு 10 பவுனுக்கான செலவு அது கொண்டு வந்து வைக்கும். ஏன் அப்படின்னா உன்னுடைய இயலாமையை அது மேலும் இயலாமையாக மாற்றி தருவே தவிர இருப்பினுடைய இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லவே செல்லாது. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நமக்கு பணம் வருவதற்கு ஒரு அற்புதமான சூத்திரத்தை இந்த ஆத்மாசிரியர் சொல்கிறது. உங்களுக்கு ஒரு பணம் வருவதற்கான சூத்திரம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னு கொடுத்து பழகணும். இல்ல, உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னு, கொடுத்து பழகிறது ஒரு நிலை. உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செலவை, அது மருத்துவ செலவாக இருந்தாலும் இல்ல மனைவிக்கு செலவாக இருந்தாலும், அந்த செலவை மகிழ்ச்சியோடு செய்தால், துன்பம் இல்லாமல், விரக்தி இல்லாமல், ஆனந்தமாக செய்தால் பின்னாடி ஒரு இக்கட்டு உனக்கு வரவே வராது. உனக்கு ஒரு அந்த செயல் வினை குற்றமாக மாறவே மாறாது. அந்த பணம் வந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு அற்புதமான ரகசியம், உனக்கு வரக்கூடிய செலவை மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூத்திரத்தை இது. அதாவது மலத்தை, செலவு என்பது மலம் என்றால் அந்த மலத்தையே உனக்கு விருந்தா மாற்றிட்டு நம்ம அதை மகிழ்ச்சியோட செய்யும் பொழுது அது மனமாகிறது. எப்படி அது செய்து பாருங்க. நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும். பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? இந்த நாதாந்த அதிர்வு தான் இந்த மலத்தினுடைய மனத்தையே போகுது. இந்த மலத்தினுடைய மனம் எப்படிப்பட்டது? எவ்வளவு கீழ்மைத்தனமானது. அதை போக்கி மணக்கின்ற பாருங்க. நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும் வேதாந்த அருளை நிரப்பி விரிவண்ட பொருளாய் மாற்றி போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கியே பொங்கி வழியும் ஆதார வைப்பின் நிதிதான் ஆத்ம அசரீரி பொழிவே. நாம் இப்ப என்ன பேசணுமோ அதை மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அதாவது பொங்கியே பொங்கி வழியும். அது 1/4 பவுன் அல்ல, 1/4 கோடி பவுனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதை மகிழ்ச்சியாக. அது மருத்துவ செலவு. ஊசிப்போம், ஐயோ வலிக்குதே ஊசி, இந்த தரித்திரம் பிடிச்ச இந்த சனிய, இந்த நோய்க்காக நம்ம செலவு பண்றோமே, திட்டிக்கிட்டு செலவு பண்ணுவோம். ஒரு பணத்தையும் நம்ம வருத்தத்தோட செலவு பண்ணுவோம். நோய் வந்துருச்சா, இந்த நோயை குணப்படுத்துவதற்கு இறைவா அந்த நோயும் கொடுத்து நோயை தீர்ப்பதற்கு காசும் கொடுத்தாயே, நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்டு செலவு செய்ய பழகினால் பொங்கியே பொங்கி வழியும் ஆதார வைப்பின் நிதிதான். அந்த நிதி பொங்கி வழியும், அதுதான் ஆத்மா சரீர். அந்த அதிர்வு நிகழ்காலத்தில் நீ கேட்டா என்ன நடக்கும்?
உன்னுடைய இல்லற வாழ்க்கை, இகப்பர வாழ்க்கை அத்தனைக்குமான விடையை இந்த ஆத்மா சரீரி எவ்வளவு மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறது. நீங்க ஏதாவது பவுன் கேட்டிருக்கீங்களாமா? நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு நிறைய குடுத்தம் இருக்குங்க ஐயா. அற்புதம், அற்புதம், நிறைய அற்புதம், குடுத்தம் அற்புதம். இருக்கு. எல்லாருக்குமே இதுதான் நம்ம சொல்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆதாரன்றது நமக்கு புரிய போறது இல்ல. ம். ஏற்கனவே நமக்கான வைப்பு ஒரு இடத்துல இருக்கு. இருக்கு. அந்த அசரீரி தான் நமக்குள்ள இயக்கமா வர சொல்லி சொல்லுது. அது புரிஞ்சிக்காம நம்ம விளக்கும் பொழுது அந்த வைப்பு, அந்த டெபாசிட்டோட அளவே உங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். அற்புதம், அற்புதம். அதுதான் இந்த நமக்கு ஒரு டெபாசிட் இருக்கு. இருக்குன்றத அறிவுறுத்துவதே இந்த இந்த ஆத்மா ஆத்மா சரீரி. சரீரி தான். ஸோ எல்லாரும் எஃப்டியோட பிறந்திருக்கோம். கண்டிப்பா. அற்புதம், அற்புதம். இந்த அற்புதமான தகவலோடு நாம் ஆத்மா சரீரினுடைய அடுத்த படிநிலைக்கு இது வேற என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையை பத்தி உடனே காசு பணம் அப்படின்றது இல்லாம அதை தாண்டி அந்த இருப்பினுடைய எல்லைக்கு எப்படி அழைத்து செல்லுது அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த விருத்தத்துல பார்க்கலாம். தொடர்ந்து ஞானாற்றுப்படை வகுப்பறையில் இணைந்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா.